Good morning student. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து parallelogram கான்செப்டில் எக்ஸாம்பிள் 2.3 ஓகேவா. நம்ம லாஸ்ட் வீக் வந்து parallelogram ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோமா. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏரியா ஆஃப் திஸ் parallelogram is equal to b into h square units. b is the base, h is the height. Example 2.3. Find the height of the parallelogram. Parallelogram height வந்து measure பண்ண போகிறோம். Whose area and base are 368 square centimeter and 23 centimeter respectively. That means area வந்து 368 square meter, base வந்து 23 centimeter. Now we are find height. Okay. Solution. First வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட் ப்ராப்ளத்துக்கும் diagram draw பண்ணணும். This is a parallelogram. Base 23 centimeter, area 368 square centimeter. We find height. Okay. First we are writing given. Given is B is equal to 23 centimeter. Then h is equal to, we don't know. Next area is equal to 368 square centimeter. இப்போ இதை வந்து ஃபார்முலாக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். What is the formula? B into h is equal to 368. What is the value of B? 23. 23 into h is equal to 368. எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற தவிர எந்த வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க வேல்யூ வந்து 23, அது மல்டிப்ளேயில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு 368 டிவைடட் 23. ஓகே, உங்களுக்கு இப்படியே கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணுங்கள். இல்லை மிஸ் எனக்கு இது பெரிய நம்பராக இருக்குன்னா லாங் டிவிஷன் மேலே ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? அது உனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். டைரெக்டாக கேன்சல் பண்ணாலும் கரெக்டு தான், லாங் டிவிஷன் போட்டாலும் கரெக்ட் தான். கரெக்டாக என்னால் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஓகேவா? ஸோ 123 இஸ் 23, ரிமைனிங் 13, 138. ஓகே, 6 3s are 18, remaining 1, 6 2s are 12, 1 13. ஸோ 23 368 கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 16 சென்டிமீட்டர். Therefore, last you take and write the answer. The height of the parallelogram is equal to 16 centimeter. Okay. Someone note எழுதிக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள் 2.4. A parallelogram has adjacent side 12 cm 9 cm. ஒரு parallelogram எடுத்துக்கிறோம், அதோட அடுத்தடுத்த பக்கங்கள் வந்து 12 சென்டிமீட்டராகவும் 9 சென்டிமீட்டராகவும் இருக்கும். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷார்ட்டஸ்ட் சைட், ஷார்ட்டஸ்ட் சைட்னா 12 9 எது ஷார்ட்டஸ்ட்? 9 தான் ஷார்ட்டஸ்ட். இந்த ரெண்டு 9 இந்த ரெண்டு ஷார்ட்டஸ்ட் சைட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 8 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லாங்கர் சைடு. இந்த ரெண்டு பேரல் சைட்ஸை கொடுத்தீங்களா, இது ரெண்டு கடையே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி லைன் ட்ரா பண்ணிட்டோமா, இந்த லைனுக்கு இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் அ பேஸ், திஸ் இஸ் அ ஹைட். ஓகே, இதை பேஸாக வச்சு இதை ஹைட்டாக வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டுக்குள்ள ஹைட் அப்படின்றப்ப இதுதான் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இது என்னது பேஸ், இது ஹைட். நமக்கு பேஸ் கொடுத்து ஹைட் கேட்டாங்கன்னா ஏரியா தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், பேஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஹைட்டை கண்டுபிடிச்சலாமா. ஸோ நமக்கு என்ன தேவை, ஏரியா தேவை. ஸோ இதை பேஸை வச்சு இதை ஹைட்டாக வச்சு ஃபஸ்ட்டு ஏரியா ஃபைண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு given. ஓகே, எழுதுகிறப்ப இப்படி எழுதுமா, ரெண்டு பேஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதுனா ஷார்ட்டஸ்ட் சைட் பேஸ். ஓகே, shorter
side base is equal to 9 centimeter. Shorter side height is equal to 8 centimeter. ஏரியா வந்து நம்ம ஷார்ட்டர் சைடு லாங்கர் சைடெலாம் பொறுத்தவரை ஏரியா வந்து ஒன்று தான். ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். The value of b is equal போட்டுக்கணும். The value of b is 9. The value of h is 8 square centimeter. 9 8s are 72 square centimeter. Okay, so the area of the parallelogram 72 centimeter வந்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லாங்கர் சைட் பேஸ் எழுத போகிறோம். Longer side base is equal to 12 centimeter. Longer side h is equal to நமக்கு தெரியாது. ஓகேவா, பட் இதோட ஏரியா நமக்கு தெரியும் இல்லையா. ஏரியா is equal to சேம் தான் 72 square centimeter. So the formula for area is b into h is equal to 72. The value of b is 12. 12 into h is equal to 72. So the value of h is equal to 72 divided multiply 2. 12 வந்து இங்கே வரப்போ divided 12 ஆகும். 1 12 is 12. 6 12 are 72. So h is equal to 6 centimeter. So the longer side height is last answer எடுத்துக்கணும். ஓகேவா, the longer side height is 6 centimeter. Okay, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள் 2.5. The base of the parallelogram is thrice its height. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பேஸ் வந்து ஹைட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் பேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். பேஸோட வேல்யூவும் ஹைட்டோட வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பேஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஹைட். புரியுதா, அதை thrice of its height. If the area is 192 square centimeter, find the base and height. கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பேரலோகிராம் ட்ரா பண்ணுறோம். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேரலோகிராம் அதுக்கு என்ன ஷேப்போ அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த பேஸ், திஸ் இஸ் த ஹைட். அவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, பேஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஹச். ஓகேவா, 3 வந்து ஹைட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், பேஸ் கிடைக்கும். ஏரியா என்னென்னா 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிவன் வந்து என்ன மட்டும்தான், ஏரியா மட்டும்தான் ஒரு கண்டிஷன் மட்டும் தான். கண்டிஷன் என்ன அப்படின்னா height is equal to h, base is equal to b is equal to 3h. இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா is equal to 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போது இந்த ஏரியாவுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். b இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நமக்கு பியோட வேல்யூ தெரியாது, ஹச்சோட வேல்யூ தெரியாது. பட் ஆனால் வந்து ரெண்டையும் ஒரே வேரியபிளாக கொண்டு வரலாம். பிகாஸ் நமக்கு பி வந்து 3h விட்டுருக்காங்க. இந்த 3h இங்கே போட்டோம்னா ரெண்டுமே என்ன வந்துடும், ஹச் வேல்யூ வந்துடும். அது வந்து நம்ம ஹச் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 3h இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 192. ஸோ 3 இன்ட்டு ஹச் இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். 3 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 3. ஹச் இன்ட்டு ஹச் இஸ் கம் டு ஹச் ஸ்கொயர். புரியுதா, 3 இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 3 இன்ட்டு 1 இஸ் கம் டு 3. ஹச் இன்ட்டு ஹச் இஸ் கம் டு ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 192. இங்கே மல்டிப்ளை இருக்க 3 இங்கே வரப்போ டிவைட மாறும். ஸோ ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 192 டிவைடட் பை 3. 1 3 is 3, 6 3s are 18, remaining 1 12, 4 3s are 12. h squared is equal to 64. h squared means h into h, same number double 2 times multiply பண்ணுறது. h into h is equal to 64 எப்படி same number பிரிக்கணும்னா 8 into 8. So h squared is equal to 8 into 8 is come to 8 square. Square cancel ஆயிரும். So h is equal to 8. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஹைட் கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேஸ்க்கு வந்து ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அது என்னது, நம்ம b is equal to 3h. So 3 into h. 3h means 3 into h. The value of h is 8. So the base is equal to 24 centimeter. This is 8 centimeter.
So the base of the parallelogram, the base of the parallelogram is 24 centimeter and height is 8 centimeter. Okay, clear?